அனைவர் அனைவருக்கும் வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்க தலைவர் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீட்ல இருக்க மீட் பண்ணி. நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.1. இது இயற்கையின் வாழ்வியல் முறை, உன்னுடல் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 14 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ப்ரொஃபசர் பி சுனில்குமார் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும் அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து திட்டத்தினை மிக சிறப்பாக நடத்த இருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் எஸ் அரித்தனராஜ் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் கே இளையராஜா அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், பாரதி தேவி அம்மா அவர்களையும், இன்று சிறப்பு அழைப்பாளராக நமக்கு அக்குபஞ்சர் குறித்த வகுப்புகளை நடத்த இருக்கின்ற மருத்துவர் இலக்கியவாணன் அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. ரோட்டரி அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க தலைவர் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் அன்பும் அறமும் தழைத்திட நின்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ இறையே அருள் புரிவாய். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ரோட்டரி வணக்கம் வாசித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், சித்ரா பௌர்ணமி.
அந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த நாள்ல நாம் வந்து பயிற்சி செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியான முறைகள்லாம் செய்யற சிறப்பு. அது இல்லாம சித்தர்களோட சமாதிக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். அதுதான் நம்ம அப்படியே நம்ம பயிற்சிக்கு போயிடலாம். கால்கள் இரண்டை சேர்த்து வச்சுக்கிறோம். செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு 2 முறை ஆழமான மூச்சு. இந்த சூரிய வணக்கத்தின் நன்மைகள் அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது. நரம்பு மண்டலம் பலமடைகிறது. மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. அடுத்த ஆசன பயிற்சி. ஆசன பயிற்சியில நம்ம முதல் ஆசனம் வீரபத்ராசனம். கால்களை ரெடி சேர்த்து வச்சுக்கிறோம். இடுப்பு பிடிச்சிக்கிற முதல் நிலை. இரண்டாவது நிலை ஒரு எல் டா என்ற எழுத்து போல நம்ம வந்துடுறோம். கழுத்து நல்லா மேல பார்க்கிறோம். அடுத்த நிலை இடது காலம் நல்லா ஊனி இடுப்பு பிடிச்சிக்கிட்டே வலது காலம் மேல இருக்கிறோம். அடுத்த நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. இடுப்பு பிடிச்சிக்கிறோம். முதல் நிலை. இரண்டாவது நிலை நல்லா முன்னோக்கி வளைகிறோம். மூன்றாவது நிலை வலது காலம் நல்லா ஊனிக்கிறோம். இடுப்பு பிடிச்சிட்டு இடது காலம் மேல தூக்குறோம். நான்காவது நிலை. ஐந்தாவது நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. இந்த வீரபத்ராசனத்தின் நன்மைகள் கை கால்கள் நல்ல உறுதியடைகிறது. கால் பகுதி சில பேர் பார்த்தீங்கன்னா மடங்கி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த வளைந்த பகுதியெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒழுங்கா நேர் வந்துடும். மனம் ஒரு நிலை அடையும். அடுத்த ஆசனம் நடராஜாசனம். இடது காலம் நல்லா ஊனிக்கிறோம். அடுத்தது வலது கையில வலது காலம் பிடிச்சிக்கிறோம். இடது கையில நம்ம செங்குன்றது. 1,
2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக வலது கால கீழே நல்லா ஊனிக்கிறோம். இடது கையில இடது காலை பிடிச்சுக்கிறோம். அந்த ஒருங்கிணைப்படுத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். கை கால்கள் நல்ல உறுதி அடைகிறது. இந்த ஆசனத்தினோட நன்மைகள் நல்ல நரம்பு மண்டலம் பலமடைகிறது. தோள்பட்டை வலி, கழுத்து வலி சரியாகிறது. அப்படியே அமர்ந்த நிலை கொண்டுறோம். அப்படியே முகத்தை கீழே முட்டை வைக்கிறோம். 1 2 3 4 5. இல்லை கழுத்து பகுதி நல்லா அண்ணாந்து பார்க்குறோம். 1 2 3 4 5. வலதுபுறம் 1 2 3 4 5. இடதுபுறம் 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக மாரி சாசனம். இடது காலை நல்லா முன்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். வலது காலை நேர் வச்சுக்கிறோம். வலது கால் பாதம் நல்லா கீழே ஊனிக்கட்டு. வலது கையில அப்படியே பின்னாடி கொண்டு வந்து இடது கை கொண்டு வந்து நல்லா பொருத்திக்கிறோம். முன்னோக்கி வளையிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வலது காலை நீட்டி வச்சுக்கிறோம். இடது காலை நேர் வச்சுக்கிறோம். இடது கையை அப்படியே இடது கால் முட்டிக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே வலது கை பின்னாடி கொண்டு போய் பொருத்திக்கிறோம். முன்னோக்கி வளையிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த மாரி சாசனத்தினோட நன்மைகள் இடுப்பகுதியில் சதைகள் குறைகிறது. இடுப்பு வலி, முதுகு வலி சரியாகிறது. அடுத்ததாக நிரஞ்சாசனம் ஆசனம். இப்படி கால் நடை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகளை இப்படி முன்னாடி நீட்டி வச்சு அப்படியே தாடை இப்படி கீழே வச்சு உடம்பு கீழே வயிறு முட்டாம அப்படியே வலதுபுறமாக அப்படியே பார்க்கிறோம். ஒரு 10 எண்ணிக்கை அப்படியே இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா அப்படியே கைகள் வச்சு எந்திரிச்சுக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். இந்த ஆசனத்தோட நன்மைகள் மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. மன அழுத்தம் குறைகிறது. அடுத்ததாக
ஊஞ்சலாசனம். கால்கள் இரண்டை சேர்த்து வச்சுக்கிறோம், குதிங்காலை முட்டி சேர்த்து வச்சுக்கிறோம், கைகள் நல்லா கோர்த்துக்கிறோம், உடம்பு நல்லா அப்படி விடாம கெட்டியா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மெதுவா பின்னாடி போயிட்டு அதே வேகத்துல மேல வந்துடுறோம். கவனமா செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த ஊஞ்சலாசனத்தோட நன்மைகள்: மலச்சிக்கல் சரியாகிறது, வாய்வு தொந்தரவுகள் வெளியேற்றப்படுகிறது. பார்த்தா நம்ம சாதாரணமா தான் இருக்கு அந்த ஆசனம், ஆனா ஒரு முக்கியமான ஆசனம் இந்த ஊஞ்சலாசனம். ஊஞ்சலாசனம் செஞ்சுட்டு மற்ற ஆசனங்களுக்கு போறது வந்து சிறப்பு. ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக சர்வாங்காசனம். படிப்படியா நீங்க போறது சிறப்பா இருக்கும். முதல் நிலை கால்நடை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகள் தலைக்கு பின்னாடி நீட்டிக்கிறோம். இரண்டாவது நிலை கைகள் நல்லா முட்டி நல்லா கீழே ஊனி. நீங்க இந்த அர்த்த கலாசனம் முடிஞ்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடம்பு ஒரு நிலை ஒரு மாதிரி இருக்கும். அதனால இந்த நிலை முடிஞ்சவங்க இந்த நிலை மட்டும் செய்யலாம், இந்த அர்த்த கலாசனம். அடுத்தது கைகள் நல்லா பேலன்சிங் பண்ணி அப்படியே உடம்ப மேல தூக்குறோம். இடுப்பு நல்லா பிடிச்சுக்கிறோம். கண்கள் வந்து கால் பெருவரையே பார்த்துட்டு இருக்கட்டும். ஒரு 20 நிமிடம் இருக்கலாம் இந்த ஆசனத்துல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மெதுவா மடக்கி முட்டி கொண்டு வந்து முகத்தை வச்சு மெதுவா ஆசனத்தை கழிச்சிடணும். கைகள் கால்களை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகள் தலைக்கு பின்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்த வெளியேற்றணும். அடுத்ததாக மச்சாசனம். கால்கள் ரெண்டை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகள் தலைக்கு பின்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். கைகள் தோள்பட்டையை கொட்டி வச்சு நம்ம தலை உச்சியை நல்லா உள்ள கொண்டு வந்துடுறோம். இரு கைகளையும் நம்ம தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. கைகள் தோள்பட்டை முதல் வச்சு தலையை மெதுவா நேர் எடுத்துக்கிறோம். இரு கைகளையும் தலைக்கு பின்னாடி நிறுத்தும்.
மூச்சுக்கு அதையே கவனிக்கிறோம். வலது கையை தலைக்கு பின்னாடி வச்சு இடது கை இன்னொரு கை மட்டும் வச்சு மெதுவா எந்திரிச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்த வெளியேற்றுறோம். நம்ம படுத்த நிலையில சர்வாங்காசனம் மச்சாசனம் செஞ்சோம். சர்வாங்காசனம் செய்வதனாலே நம்மளுக்கு கண் பார்வை திறன் அதிகரிக்கும், நினைவாற்றல் ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். தொண்டை சம்பந்தமான நோய்கள், தைராய்டு, தொண்டை சம்பந்தமான நோய்கள் நம்மளுக்கு குணமாகும். அதாவது பல்வேறு நோய்கள் இந்த ஒரே ஆசனத்துல நம்மளுக்கு தெரியாகும். சர்வம்னா அனைத்தும், அங்கம்னா உடம்பு, அனைத்து விதமான நோய்களுக்கு இந்த ஒரே ஆசனம் வந்து தீர்வை கொடுக்கும். இதுல நம்ம முதல்ல செய்யறப்போ ஒரு 20 வினாடி, அப்புறம் 1 நிமிடம், அப்புறம் 2 நிமிடம், நம்மளை தேவையொட்டி நம்ம ஒரு 5 நிமிடம் வரைக்கும் கூட இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அது மச்சாசனம் நம்ம செய்யணும். ஏன்னா ரத்தோட்டம் தலைக்கு அப்படியே வரும். அதனால நம்ம மாற்றா நம்ம மச்சாசனம் வந்து தலை உச்சி நல்லா உள்ள கொண்டு வந்து வச்சு ஒரு எந்த அளவு செய்கிறோமோ அதே அளவுக்கு இந்த மாற்றாசனம் நம்ம அந்த நேரத்தை செய்யணும். அடுத்ததாக நாம் செய்ய போகும் ஆசனம் அர்த்த சிரசாசனம். முதல் நிலை கைகளை வச்சுக்கிறோம், வஜ்ராசன நிலையில் போந்துக்கிறோம். இரண்டாவது நிலை கைகளை கோர்த்துக்கிறோம். கைகள் நல்லா கரெக்டான அளவு இடைவெளி வச்சுக்கிறோம். கை முட்டிய நம்ம உடம்போட வெயிட் முழுவதும் நம்ம கையில தான் இருக்கணும். நம்ம உடம்போட வெயிட்டை வந்து தரை கொடுத்துட்டோம்னா தலை வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளோட உடம்போட வெயிட் வந்து நம்ம இரு கைகளுக்கு மட்டும் கொடுக்கணும். வாய் வச்சு நல்லா கீழே வச்சுக்கிறோம். கால்கள் இரண்டையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். முட்டி நேர் வச்சுக்கிறோம். ஒரு 15 எண்ணிக்கை இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. கால் முட்டி கீழே வச்சுக்கிறோம். மெதுவா தலையை மேல தூக்கி பார்க்கணும். வலது ஓரமா பார்க்கணும், இடது ஓரமா பார்க்கணும். ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த அர்த்த சிரசாசனம் செய்வதனால் நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். கண் சம்பந்தமான நோய்கள் நம்மளுக்கு குணமாகும். தொடர்ந்து இந்த சர்வாங்காசனம், சிரசாசனம், அர்த்த சிரசாசனம் செஞ்சா அடுத்த சிரசாசனம் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்படி செய்யறப்ப என்ன ஆகும்னா உள்ள தலை பகுதிக்கு ரத்தோட்டம் சென்று அங்க இருக்கிற நம்ம கண், காது, மூக்கு, நம்ம மூளை திசுக்கள் அத்தனை உறுப்புகளுக்கு நல்ல ரத்தோட்டம் போய் அங்க இருக்கிற உறுப்புகள்ல நல்ல செயல்பாடு திறன் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். கண் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு கண்ணாடியே போட தேவையில்லை. அடுத்ததாக இதுக்கு நம்ம மாற்றாசனம் நம்ம செய்ய போறோம். நின்ற பாதாசனம். இடது காலை நல்லா ஊனி வலது காலை எடுத்து தொடையோட ஊற்றி நம்ம மேல வச்சுக்கிறோம். மனசை ஒருநிலைப்படுத்துறோம். இரு கைகளையும் தோள்பட்டைக்கு நேராக வச்சு காலோட சேர்த்து கைகள் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அடுத்ததாக வலது காலை நல்லா ஊனி இடது காலை எடுத்து நல்லா
கைகளோட ஒட்டி வச்சு கால் முட்டி சைடுல நேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். கைகள் நல்லா கும்பிட்ட மாதிரி வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா ஆசனத்தை கலைச்சிடறோம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த நின்ற பாதாசனத்தோட நன்மைகள் நல்ல கவனிக்கிற திறன் அதிகரிக்கும், மனம் ஒருநிலைப்படும், நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். தவம் செய்யக்கூடிய ஆசனம் இந்த நின்ற பாதாசனம். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்டத் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பேச்சுகள் அளித்து சிறப்பித்த ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செயல்படுத்தும் மெதுவா வேதத்தின் வேதங்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 10வது பாகம். குழந்தை மண்ணை திங்கும். இது நல்லதா கெட்டதா? அது மண்ணு சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? குழந்தைங்கன்னா மண்ணு திங்கும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தை மண்ணு திங்கிறது இல்லை. ஏன்னா அது கிடைக்கிறதே இல்லை. நம்ம தான் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டோம். மண்ணை பார்க்கறதே இல்லையே. அதாவது குழந்தைகள் கொஞ்சமா மண்ணு தின்னா தப்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஜீரணமாய் வெளியே வந்துடும். இந்த குழந்தைகள்லாம் பாருங்க, வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுரும். ஒரு மலத்துல பார்த்தா ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். சாக் பீஸு, பெட் பென்சிலு, ரப்பரு, பேனா, முடி எல்லாம் வரும். அது உள்ள போனது வெளியே வந்துடும். தெரியுமா இருக்கலாம். மண்ணு திங்கிறதுனால எந்த ஒரு தப்புன்னு கிடையாதுங்க. நிறைய மண்ணு சாப்பிட்டா வயிறு கட்டிக்கும், ஜீரணம் ஆகாது, குழந்தை அழுகும். கொஞ்சமா சாப்பிட்டா ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. உடனே பயப்பட வேண்டாம். அப்படி ஒருவேளை நீங்க மண் இருக்கிற ஏரியாவில குழந்தைய வளர்த்து குழந்தை மண்ணை விரும்பி சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. வேப்பம் பட்டை, திப்பிலி மிளகு காரமா இருக்கும், திப்பிலி காரமா இருக்கும், வேப்பம் பட்டை கசப்பா இருக்கும். இத மூணையும் கலந்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட கசாயம் மாதிரி செஞ்சு அந்த தண்ணிய குழந்தை எந்த மண்ணை சாப்பிடுதோ அந்த இடத்துல தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டீங்கன்னா குழந்தை ஆசையா போய் மண் எடுத்து சாப்பிடும். அது கசப்பா இருக்கும், காரமா இருக்கும். உடனேனாகும் சப்கான்சியஸ் மைண்ட், அது நடுமனதில் ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும். ஓ, இந்த பொருளை சாப்பிட்டா கசப்பா இருக்கும், காரமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த பொருளை தொடாது. குழந்தைகள் எப்பொழுதுமே ஆள் மனதில் சில பதிவுகளை ஏற்படுத்துகிறது. உங்கள் குழந்தைக்கு எப்பவுமே வாயில சொல்லாதீங்க. அதை ஆழ்மன பதிவுகளை ஏற்படுத்துறதுன்னு டெக்னிக் இருக்கு. இதெல்லாம் நம்ம வீடியோல நிறைய பார்த்தவங்களுக்கு ஈஸியா புரியுது. அந்த மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க வாயில சொல்ல வேண்டாம். அதில் ஆள் மனதில் பதிவை ஏற்படுத்தினால் நீங்க சொல்ற மாதிரிதான் செய்யும். நீங்க வாயில சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ஜென்மத்துல கேட்காது. ஆழ்மன பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்குத்தான் அந்த காலத்துல தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க, நேரடியாக அதிகமே சொல்லாமல் மறைமுகமாக எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. எனவே மிளகு, திப்பிலி, வேப்ப மட்டை இதை மூணையும் கொதிக்க வச்சு அந்த கசாயத்தை மண்ணை தூவி விட்டு குழந்தை சாப்பிட்டு அதோடைய ஆழ்மனதில் ஒரு பதிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது மண்ணை சாப்பிடாது. இது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா தப்பு இல்லைங்க, விட்டுருங்க, பரவாயில்லைங்க. அடுத்தது, ஒரு குழந்தை பிறந்தா பால் குடிக்கணும். இதான் குழந்தை. எல்லா குழந்தையும் பால் குடிக்கும். ஒருவேளை
ஒரு சில குழந்தைங்க பால் குடிக்கிற பயப்படும், அதை குடிக்காது. குடிக்காம இருந்தா எப்படி அந்த குழந்தை உயிர் வாழ்றது? இதுக்கும் ஐடியா வச்சிருக்காங்க. குழந்தை பிறந்த குழந்தை அன்னைக்கு பாலே குடிக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு கடுக்காய், நெல்லி, முள்ளி, திப்பிலி இந்த 4 பொருளையும் சம அளவுல பொடி பண்ணி இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி அத தேன்லயோ நெய்யிலையோ கலந்து மோதிர விரல்ல எடுத்து குழந்தையோட நாக்குல தடவனா குழந்தை பால் குடிக்காத குழந்தை பால் குடிக்கிறது. இதுக்கு நம்ம தாத்தா பாட்டி ஐடியா வச்சிருக்காங்க. அடுத்தது தொப்புள் பிரியல, தொப்புள் கொடி பிரியல, எப்படி பிரிக்க வைக்கிறது பாருங்க. இந்த கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், தொப்புள் கொடி தான் நம்ம கட் பண்ணிடுவோம்ல, எதுக்கு பிரியணும்னு. அங்கதான் இருக்கு. அந்த காலத்துல பிறந்த குழந்தைய தொப்புள் கொடி கட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, இப்பதான் கட் பண்றாங்க. இது தவறான ஒரு பிரசவம். தொப்புள் கொடி கட் பண்ணவே கூடாது, அதுவா உதிர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம பழங்காலத்து புக்ல தொப்புள் கொடி அதுவா வெளியே வரலன்னா அதுக்கு என்ன வயிற்றுன்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த காலத்துல தொப்புள் கொடியை கட் பண்ணாம வளர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். இதற்கு பேர் தான் லோட்டஸ் பர்த், மருட்டி சுகப்பிரசவம்னு பேரு. கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய கொட்டி கிடக்கு. அந்த காலத்துல குழந்தை பெற்றுக்கிட்டு தொப்புள் கொடியில கட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே வளர்ப்பாங்க. இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தொப்புள் கொடியை கட் பண்ணாம குழந்தைய வளர்த்தும் பொழுது 2 நாள்ல இருந்து 8 நாளுக்குள்ள அதுவா பிரிஞ்சிடும். ஒருவேளை ரொம்ப நாள் பிரியாம கஷ்டப்பட்டு இருக்குன்னா இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், தொப்புள் கொடி தானாக உதிர்வதுதான் சிறப்பு. ஒருவேளை இப்ப நீங்க அவசரமா நீங்க வெளிநாட்டுக்கு போகணும், இல்ல அவசரமா இந்த தொப்புள் கொடி பிரிஞ்சாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குங்க. சாதாரண அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா, கரித்தூள், கரித்தூளை தொப்புள் கொடி மேல அப்படி தூவி விட்டீங்கன்னா தொப்புள் கொடி சீக்கிரமா பிரிஞ்சிடும். இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அடுத்தது, இந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, சில குழந்தைகளுக்கு செட் ஆகாது, அப்படி மேலே தூக்கிட்டு இருக்கும். வழக்கமா தொப்புள் கொடி பிரிஞ்ச உடனே, நஞ்சு கொடி பிரிஞ்ச உடனே என்ன ஆகுன்னா அது போய் செட் ஆகணும். தொப்புள் அமுங்குறதுன்னு சொல்லுவாங்க. சில குழந்தைக்கு தொப்புள் அமுங்காதுங்க. அதுக்கு ஒரு தாத்தா பாட்டி வைத்தியம் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? ஆட்டு புழுக்கை இருக்கு இல்லைங்களா, ஆட்டு புழுக்கைய எரிச்சு கறியாக்கி அந்த கறியை லேசா தொப்புள் மேல தூவி விட்டா தொப்புள் அமுங்குதுங்க. ஆட்டு புழுக்கை கண்டிப்பா கிடைக்கும், இப்பெல்லாம் ரோட்லயே சுத்திட்டு இருக்குது. இது சிம்பிள் ஐடியா, இந்த ஐடியா பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, தொப்புள்ள புண்ணு இருக்கு, குழந்தையோட தொப்புள்ள சில புண்ணு வந்துடும், ஆறாது, குழந்தை பாவம் அழுதுகிட்டே இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு ஐடியாங்க, அதி மதுரத்தையும் மஞ்சளையும் ரெண்டையும் சம அளவுல கலந்து ஏதாவது ஒரு தைலம், நீலகிரி தைலம், இந்த மாதிரி ஒரு இயற்கையான தைலம், நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா தைலம் கிடைக்கும், இயற்கையான தைலம், அதி மதுரமும் மஞ்சளையும் சேர்த்து தைலத்துல கலந்து அந்த புண்ணுள்ள குழந்தையோட தொப்புள்ள தடவினீங்கன்னா அந்த புண்ணு உடனே சரியா போயிடும், குழந்தை அழுகை நிறுத்திடும். இது ஒரு இயற்கையான ஒரு வைத்தியம். அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு சரியான வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வயசுல ஒரு பெண்ணும் 25 வயசுல ஒரு ஆணும் ஒண்ணு சேரும் பொழுது குழந்தை உருவாகனா அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், 80 வயசு பெண்ணுக்கும் 90 வயசு ஆணுக்கும் நல்ல குழந்தை பெற்றுக்க முடியும். இங்க பாருங்க, விஷயம் வயசு இல்ல, நாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதா முக்கியம். அப்ப 16 வயசு ஒரு வீக்கான ஒரு பொண்ணும் 25 வயசு ஆரோக்கியம் இல்லாத பையனும் ஒண்ணு சேர்ந்தா அந்த குழந்தை நல்லா தான் பிறக்காது. வயசு முக்கியம் இல்லைங்க, நம்ம நல்லா இருக்கோமா இல்லையாங்கிறதா முக்கியம். 80 வயசு குழந்தை பெற்றுக்கலாம், 60 வயசுல பெற்றுக்கலாம். எப்போ நாம் நம்ம உடம்ப வலுவா வச்சுக்கிட்டு சக்தியோடு இருந்தோம்னா பெற்றுக்கலாம். அதனால இந்த 40 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் பயப்படாதீங்க. 40 வயசு ஆச்சு குழந்தை எப்படி பிறக்குமோனா நல்லாதான் பிறக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அம்மாவும் அப்பாவும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் எந்த வயசுலையும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். தைரியமாக இருங்கள். வயசு முக்கியம் அல்ல, ஆரோக்கியமே முக்கியம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக குழந்தை வளர்ப்பு பற்றி தொடர்ச்சியாக இன்றைக்கு 10வது நாளாக சிறப்பித்துக் கொடுத்த ஈழபாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினராக சென்ற வாரம் முதல் நமக்கு அக்குப்பஞ்சரின் தொடக்க பயிற்சியினை சென்ற வாரம் நமக்கு அளித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நமக்கு அக்குப்பஞ்சரின் பயிற்சி முறைகளையும் அதனுடைய விளக்கங்களையும் அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் தொடர்ந்து அனைவரும் இந்த பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான அக்குப்பஞ்சரின் விளக்கம் அளிக்க இலக்கியவான ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த அக்குபஞ்சர் வகுப்பிற்கு முந்தைய வகுப்புல அக்குபஞ்சர் சார்ந்த இன்றைய வகுப்புல அதை பத்தின ஒரு ஆழ்நிலை விளக்கத்துக்கு போக போறோம். பொதுவா அக்குபங்சர் என்பதை ஒரு சக்தி மருத்துவம் என்று சொல்ல முடியும். அக்குபங்சரை ஒரு சக்தி மருத்துவம் என்று சொல்லலாம். ஏன் சக்தி மருத்துவம் என்று சொல்லலாம் அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க, அதாவது நம்மை சுற்றி பிரபஞ்ச ஆற்றல் பரவி இருக்கிறது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய உடலுக்கு ஆற்றல் வழங்குகிறது. எப்படி வழங்குது அப்படின்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றல், ஐயா என்னுடைய குரல் தெளிவா கேக்குதுங்களா? கேக்குது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் மின்காந்த சக்தியாக இந்த பிரபஞ்சத்திலே அமைந்திருக்கிறது. அந்த பிரபஞ்ச ஆற்றல் எங்கு படுது அப்படின்னா, நம்முடைய தோல் கிரகிக்கிறது. பிரபஞ்ச ஆற்றலை நம்முடைய தோல் கிரகிக்கின்றது. இந்த தோல் வழியாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மின்காந்த சக்தி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 12 முக்கியமான உறுப்புகளை பலப்படுத்துகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பிரபஞ்சத்தில் மின்காந்த சக்தி அமைந்திருக்கிறது. இந்த மின்காந்த சக்தியை நம்முடைய தோல் கிரகிக்கின்றது. தோலால் கிரகிக்கப்பட்டு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 12 முக்கியமான உறுப்புகள் பலப்படுத்தப்படுகிறது. அந்த 12 முக்கியமான உறுப்புகளின் வாயிலாக நம்முடைய உடல் முழுக்க சீராகின்றது. அப்போ அக்குபங்சர் என்றால் இதுதான். பிரபஞ்ச சக்தி நம்முடைய உடலை எப்படி பலப்படுத்துகிறது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது என்கிற ஒரு செயல்முறைக்கு பெயர் தான் அக்குபங்சர். இதை நம்ம இன்னொரு விதத்துல சொல்லலாம் அப்படின்னா, உலகுக்கும் உடலுக்குமான ஒரு விதமான உறவு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய உடலோடு எப்படி தொடர்பு கொள்கிறது, எப்படி உறவு கொள்கிறது என்கிற விடயம்தான் அக்குபங்சர். இந்த அக்குபங்சரை பொறுத்த வரைக்கும் 5 பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக இது இருக்கிறது. 5 பஞ்சபூதங்களின் அடிப்படையில தான் இந்த அக்குபங்சர் மருத்துவம் இயங்குகிறது. பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல அக்குபங்சர் சித்தாந்தத்தின்படி அல்லது அந்த வரிசை விதிப்படி பஞ்சபூதங்களை எப்படி வரிசைப்படுத்தலாம் அப்படின்னா, முதலில் தோன்றிய பஞ்சபூதம் நெருப்புன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் முதல்ல ஒரு நெருப்பு பிழம்பாக இருந்தது. அதாவது சூரியன் என்கிற ஒரு நெருப்பு பிழம்பாகத்தான் முதல்ல இருந்தது. அந்த நெருப்புல இருந்து
ஒரு சின்ன துகள் பிரிந்து வருது. அந்த நெருப்பு பந்திலிருந்து ஒரு சிறிய துகள் பிரிந்து வருகிறது. அந்த துகள் தான் நிலம். அப்போ முதலில் தோன்றிய பஞ்சபூதம் நெருப்பு, இரண்டாவதாக தோன்றிய பஞ்சபூதம் நிலம். சூரியன் என்கிற ஒரு மிகப்பெரிய தீப்பிழம்பிலிருந்து நிலம் தனியா பிரிஞ்சு வருது. பிரிஞ்சு வரும்போது ஒரு நிலப்பகுதியா வருது. அந்த நிலத்துல சின்ன சின்ன ஓட்டைகள் ஏற்படுது. அந்த ஓட்டைகளிலிருந்து வாயுக்கள் வெளிவருது. அந்த வாயுக்கள் வெளிவருவதால் மூன்றாவதாக தோன்றிய பஞ்சபூதம் காற்று. முதல்ல ஒரு நெருப்பு பிழம்பாக இருக்கிறது. அதனால முதல்ல தோன்றிய பஞ்சபூதம் நெருப்பு. அங்கிருந்து ஒரு சிறிய பகுதி பிரிந்து வருது, நிலம். சில வாயுக்கள் வெளிவருகிறது. அதனால மூன்றாவது தோன்றிய பஞ்சபூதம் காற்று. காற்றுலதான் ஹைட்ரஜன் இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீர் உருவாகிறது. அப்போ நான்காவதாக தோன்றிய பஞ்சபூதம் நீர். முதலில் தோன்றியது நெருப்பு, இரண்டாவதாக தோன்றியது நிலம், மூன்றாவதாக தோன்றியது காற்று, நான்காவதாக தோன்றியது நீர். நம்ம நெருப்பு, அதாவது நெருப்பு அப்படிங்கிறத வெளிச்சம் அல்லது வெயில் நினைவு வச்சுக்கலாம். வெயில், நிலம், காற்று, நீர், இந்த நான்கும் இருந்தால் ஒரு உயிரால் உற்பத்தி ஆக முடியும். அந்த வகையில முதல்ல செடி வளருது, செடி கொடிகள் வளர்கிறது, மற்ற உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அப்போ ஐந்தாவதாக தோன்றிய பஞ்சபூதம் ஆகாயம். இதை அக்குபங்சர் கோட்பாட்டின்படி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாய பஞ்சபூதத்தை மரம் என்று சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்கு. ஏன் ஆகாய பஞ்சபூதத்தை மரம் அப்படின்னு சொல்றோம்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். இப்போதைக்கு ஆகாய பஞ்சபூதத்தை மரம் என்று சொல்லலாம் அப்படிங்கிறத மட்டும் நினைவுல வச்சுக்கலாம். மற்ற 4 பஞ்சபூதங்கள் இருந்தா ஒரு உயிரினம் வளர முடியும், அதாவது மரம் வளர முடியும். அப்ப இறுதி பஞ்சபூதம் மரம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். முதலில் தோன்றிய பஞ்சபூதம் நெருப்பு, பஞ்சபூதம் நீராக தோன்றிய பஞ்சபூதம் காற்று, நான்காவதாக தோன்றிய பஞ்சபூதம் நீர், இறுதியாக தோன்றக்கூடிய, இதுதான் அக்குபங்சர் தத்துவம். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். சென்ற வகுப்புல இது சம்பந்தமா பேசியிருந்தோம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் என்பது 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி நம்முடைய உடல் 5 பஞ்சபூதங்களுடைய ஆற்றலால் உருவாக்கப்பட்டது. இப்போ எப்படி 5 பஞ்சபூதங்களுடைய ஆற்றலால இந்த உடல் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு கலந்துரையாடல் வடிவமாக இந்த வகுப்பு இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இயல்பான பொதுவான கேள்விகள் தான் கேட்போம். எல்லாருமே தனக்கு தெரிந்த விடைகளை சொல்வதன் மூலமாக இந்த வகுப்பு இன்னுமே கலந்துரையாடல் வடிவத்துல நடக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். முதல்ல நிலத்துல இருந்து போவோம். அதாவது பொதுவா நிலத்துடைய தன்மை அப்படின்னு சொன்னா என்னென்ன சொல்லலாம்? நிலம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை இருக்கு, சிறப்பு. வேற? உருவாக்குற தன்மை நிலத்துக்கு இருக்குங்க சார். உருவாக்குற தன்மை இருக்கு, சிறப்பு. வேற ஏதாச்சும்? உயிருடையது நிலம். சிறப்பு சிறப்பு. உயிருடையது நிலம். நிலம் எந்த தன்மையிலங்கயா இருக்கும்? எப்படி இருக்கும்? தொட்டு பார்க்கும்போது நிலம் எப்படி இருக்கும்? கீழே நம்ம தரையை தொட்டு பார்க்கிறோம், எப்படி இருக்கு? கடினமா இருக்கும். கடினமா இருக்கு, கெட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிலத்துக்கு ஒரு உயிரை உருவாக்குற சக்தி இருக்கு, உயிர் தன்மையுடையதா இருக்கு நிலம்.
கடினமா இருக்கு. இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அந்த வாழைப்பழத்துடைய தோலை கீழே போடுறோம். இன்றைக்கு அது வாழைப்பழம் தோல் தான். ஒரு வாரம் கழிச்சு அந்த வாழைப்பழத்தோல் என்னவா மாறும்? மண்ணாயிடும். அப்ப ஒரு உயிரை, அதாவது நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம் மண்ல அப்படின்னா, அந்த விதையை ஒரு செடியாக வளர செய்யக்கூடிய ஆற்றலும் நிலத்துக்கு இருக்கு. ஒரு பொருளை தேவையில்லைன்னு சொல்லி கீழே போடுறோம் அப்படின்னா, அதை மக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் நிலத்துக்கு அதாவது ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும் சொல்ற மாதிரி ஒரு பொருளை உருவாக்கவும் நிலம் உதவுகிறது, ஒரு பொருளை அழிக்கவும் நிலம் உதவுகிறது. இதை எப்படி நம்முடைய உடலோடு ஒப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம ஒரு உணவை சாப்பிடுறோம், ஒரு உணவை உட்கொள்கிறோம். அந்த உணவை சாப்பிடும்போது அந்த உணவு நமக்கு பொருந்தக்கூடிய உணவாக இருக்கிற பட்சத்துல அந்த உணவு நம்முடைய உடல்ல செரிமானம் ஆகுது. அதாவது அந்த உணவு ஒரு விதையை விதைக்கிற மாதிரி நம்முடைய உடல்ல ஆற்றலை பெருக்குகிறது. ஒருவேளை நம்முடைய உடலுக்கு பொருந்தாத ஒரு உணவை நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னா உடனடியா என்ன நடக்கும்? நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ட உணவு நமக்கு பொருந்தாத உணவா இருக்கு அப்படின்னா நம்முடைய உடல் என்ன செய்யும்? உடனடியா வெளியே தள்ளிடும். ஒண்ணு வாந்தி வரும் அல்லது வயிற்றுப்போக்கா வெளியே போயிடும். 2 வழியில எதனா ஒரு வழியில வெளியே போயிடும். அப்போ நம்முடைய உடல்லையும் நிலத்துக்கான ஆற்றல் இருக்கு. இந்த நிலம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். அப்போ நிலப்பஞ்சபூதம் நம்முடைய உடல்ல இருக்கு. நிலத்தினுடைய தன்மை கெட்டியான தன்மை நம்ம பார்த்திருந்தோம். நம்முடைய உடல்ல பல உறுப்புகள் கெட்டியா இருக்கு. சில உறுப்புகள் பார்த்தோம்னா கெட்டியா இருக்கும். அப்போ கெட்டியான தன்மை நம்முடைய உடல்ல இருக்கு. அப்போ நிலப்பஞ்சபூதம் நம்முடைய உடலில் இருக்கிறது. சரி, நிலத்துக்கு அடுத்து காற்று பஞ்சபூதத்துக்கு. காற்றினுடைய தன்மைகளாக நம்ம என்னென்ன சொல்லலாம்? ஒரு இடத்தில் இருக்காது, இதமா இருக்கும் சார். இடம் விட்டு இடம் மாறும், ஒரு இடத்துல இருக்காது. வேற என்ன சொல்லலாம்? எடை உண்டு. என்னங்க? காற்றுக்கு எடை உண்டு, அழுத்தம். எடை உண்டு, அழுத்தம் உண்டு. சிறப்பு. வேற ஏதாச்சும்? நம்முடைய உடலுக்கு எந்த வகையில காற்று தேவை? சிறப்பு. சுவாசத்துக்கு காற்று தேவைப்படுது. அப்போ காற்றினுடைய தன்மைகளை நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, இடம் விட்டு இடம் நகரக்கூடியது, காற்றுக்கு எடை இருக்கு, காற்று நம்முடைய சுவாசத்திற்கு பயன்படுகிறது. இப்போ இந்த எல்லா தன்மைகளுமே நம்முடைய உடலுக்கு இருக்கு. மனிதர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். அப்போ காற்று பஞ்சபூதத்தினுடைய ஆக்கிரமிப்பு நம்முடைய உடல்ல இருக்கு. இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். நம்முடைய சுவாசத்துக்கு காற்று உதவுது. இது நல்லாவே தெரிஞ்சுது. நம்முடைய உடல்ல எடை இருக்கு, அப்போ காற்றுக்கும் எடை இருக்கு. அப்போ அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிற அடிப்படையில காற்று பஞ்சபூதம் நம்முடைய உடல்ல, அதாவது காற்று பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, காற்றுக்கு அடுத்து நீர். நீர் பஞ்சபூதம் நம்முடைய, அதாவது நீர் பஞ்சபூதத்தினுடைய தன்மைகளாக நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்? யாராவது சொல்ல முடியும்? நீர் பஞ்சபூதத்தின் தன்மைகள். நீர்னா எப்படி இருக்கும்? திரவமா இருக்கும், வடிவம் கிடையாது, இடத்துக்கு இடம் மாறுபடும். சிறப்பு, சிறப்பு. இப்போ வீட்டுல அழுக்கு பாத்திரங்கள் நிறைய இருக்கு. வீட்டுல அழுக்கு பாத்திரங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம சுத்தப்படுத்தணும். எதை வச்சு சுத்தப்படுத்துவோம்? நீர் தான். நீர். அப்போ ஒரு பொருளை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நீரை ஊற்றி சுத்தப்படுத்துவோம். நம்முடைய உடலை சுத்தப்படுத்தணும், குளிக்கணும் அப்படின்னா நீர் தான் அதுக்கு தேவைப்படுது. அப்போ நீர் என்பது
வடிவம் இல்லாத சரியா இல்லையா? ஐயா, சரியா இல்லைங்களா? சார் வாய்ஸ் கிளியரா இல்ல. ஒரு பொருளை சுத்தப்படுத்த உதவக்கூடியது நீர். அப்போ நம்முடைய பஞ்சபூதத்தில் என்ன அப்படின்னா, நம்முடைய உடலை ஐயா இப்ப கேக்குதுங்களா? முதல்ல டவர் லைன் சார் இப்போ கரெக்டா சரி. இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க. நம்முடைய உடல்ல நீர் பஞ்சபூதம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத பத்தி, நீர் பஞ்சபூதம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். நம்முடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற நீர் பஞ்சபூதம் பயன்படுகிறது. அப்போ நீர் என்பது ஒரு திடமான வடிவம் இல்லாத ஒன்று. திடமான வடிவம் இல்லை அப்படின்னா நம்முடைய உடல்ல ரத்தம் இருக்கிறது, திடமான வடிவம் இல்லை, உடல் முழுக்க சுத்தி கொண்டே இருக்கும். அப்போ நீர் என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடல்ல இருக்கிறது. நீருக்கு அடுத்து என்ன பஞ்சபூதம் அப்படின்னா மரம் அல்லது ஆகாயம். மரமும் ஆகாயமும் ஏன் அக்குபங்சர் கோட்பாட்டின்படி நம்ம ஒண்ணு அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மரம் என்ன செய்கிறது? முதல்ல மரம் இந்த உலகத்துக்கு எப்படி உதவுது யாராவது சொல்ல முடியுங்களா? மரத்தினுடைய தன்மை என்ன? ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது. காற்றை சுத்தப்படுத்துது, நமக்கு கொடுக்குது. சிறப்புங்கய்யா, சிறப்புங்க. அப்போ மரமும் சுத்திகரிப்பு பணியை செய்யுது. வேற என்னங்கய்யா சொல்லலாம்? பிரபஞ்சத்தையே சுத்தப்படுத்துது. புயல், சூறாவளி. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. மரத்தினுடைய வேர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணை இறுக்கமா பிடிச்சுக்கும். இப்போ மரம் இல்லை அப்படின்னா மண் ஒரு இடத்துல இருக்க முடியாது, மண் அரிப்பு ஏற்பட்டுரும். மரத்தினுடைய வேர்கள் மண்ணை இறுக்கமா பிடிக்கிறதால மட்டும்தான் மண் நிலையா ஒரு இடத்துல இருக்கு. அப்போ மரத்தினுடைய வேரும் நமக்கு உதவக்கூடியது. மரத்தினுடைய தன்மைகளாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது, காற்றை சுத்தப்படுத்துகிறது, ஒட்டுமொத்தமா இந்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து சுத்தப்படுத்துகிறது. மரத்தினுடைய வேர்கள் மண் அரிப்பு வராம பாதுகாத்துக் கொள்கிறது. பெரும்பான்மையா ட்ரெயின்ல போறவங்களுக்கு தெரியும், ஃபேக்டரி இருக்கும். நம்ம ட்ரெயின்ல போறப்ப நம்ம பார்க்கலாம், ஒரு சில தொழிற்சாலைகளை பார்க்கலாம். தொழிற்சாலைகள், ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கும் சிம்னி வச்சிருப்பாங்க. அதாவது புகையை வெளியேற்றுவதற்கு சிம்னி வச்சிருப்பாங்க. அத உயரம் குறைவா வச்சிருப்பாங்களா அல்லது ஒரு ஹைட்ல அதிகப்படியான உயரத்துல வச்சிருப்பாங்களா? யாராவது பார்த்தவங்க சொல்ல முடியும்? உயரத்துலதான் இருக்கும். உயரத்துல வச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக நச்சு புகைகளை வெளியேற்றக்கூடிய நிறுவனங்கள் அந்த சிம்னி ரொம்ப உயரத்துல வச்சிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுங்களா? நமக்கு உடல் பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த நச்சு புகை. காற்றுல கலந்துச்சுன்னு தெரியாது, அதுக்காக உயரமா கொண்டு போயிருக்கு. ஆமாங்க, அதேதான். அதாவது எந்த அளவுக்கு நச்சு புகைகள் வெளியேறுதோ அந்த அளவுக்கு அந்த சிம்னியை உயரமா வைப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா
எந்த அளவுக்கு உயரமா நம்ம கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு மிக விரைவாக காற்றானது சுத்திகரிக்கப்படுகிறது. இதுக்கான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம ஆகாயத்துக்கு கிட்ட நம்ம கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு அந்த காற்று சுத்திகரிக்கப்படுகிறது. அப்போ காற்று சுத்திகரிப்பு பணியில் ஆகாயம் பயன்படுகிறது. இதனாலதான் மரமும் சுத்திகரிப்பு பணியை செய்கிறது, ஆகாயமும் சுத்திகரிப்பு பணியை செய்கிறது. இதன் காரணமாகத்தான் நம்ம மரத்தையும் ஆகாயத்தையும் ஒன்று என்று சொல்கிறோம். மரமும் ஆகாயமும் ஒன்று. அப்போ அக்குபங்சர் தத்துவத்தின் அடிப்படையில நம்ம மரம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஆகாயம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அடுத்ததா நெருப்பு பஞ்சபூதம். நெருப்பு பஞ்சபூதம் நம்முடைய உடலில் எந்த வகையில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். நெருப்பினுடைய தன்மைகள் என்ன, யாராவது சொல்ல முடியுங்களா? அதுல எது போட்டாலும் பஸ்பம் ஆயிடும். எது போட்டாலும் பஸ்பம் ஆயிடும். சிறப்பு. மற்ற பொருளை அழிக்க வல்லது. சிறப்பு சிறப்பு. அழிக்க வல்லது. வேற ஏதாச்சும்? நெருப்பு எப்பொழுதும் மேல் நோக்கி தான் நெருப்பு இருந்தாதான் மேல் நோக்கி இயங்கும். நெருப்பு இருந்தாதான் இயக்கம் இருக்கும். சிறப்பு சிறப்பு. காற்று இருந்தாதான் நெருப்பு எரியும். காற்று இருந்தாதான் நெருப்பு எரியும். சிறப்பு சிறப்பு. இப்போ நம்முடைய உடல்ல நெருப்பு பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய வயிற்று பகுதியில ஜடார் அக்னின்னு சொல்லுவாங்க. ஜடார் அக்னினா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு விதமான வெப்பம் அமைந்திருக்கிறது. நம்முடைய வயிற்று பகுதியில ஒரு விதமான வெப்பம் அமைந்திருக்கிறது. அந்த வெப்பம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் உண்ணக்கூடிய உணவை செரிமானம் செய்ய அந்த ஜடார் அக்னி பயன்படுகிறது. அதாவது நெருப்பினுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம எந்த பொருளை போட்டாலும் அதை எரிச்சு இன்னொரு நிலைக்கு மாற்றும். அதாவது நம்ம ஒரு பேப்பரை போடுறோம் அப்படின்னா அந்த பேப்பரை எரிச்சு வாயு நிலைக்கு அதை மாற்றும். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடிய வேலையை நெருப்பு செய்யுது. நம்முடைய உடலிலும் நெருப்பு அதே பணியை தான் செய்யுது. நாம் உண்ணக்கூடிய உணவை அந்த ஜடார் அக்னி செரிமானம் செய்து சத்து பொருட்களாகவும் கழிவு பொருட்களாகவும் மாற்றுது. அப்போ நம்முடைய உடலில் நெருப்பு பஞ்சபூதம் அமைந்திருக்கிறது. எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் உண்ணக்கூடிய உணவு கழிவு பொருளாகவும் சத்து பொருளாகவும் தனித்தனியா நமக்கு கிடைக்குது அப்படின்னா இதற்கான காரணம் நம்முடைய உடலில் அமைந்திருக்கக்கூடிய நெருப்பு பஞ்சபூதம். இப்போ ஐம்பூதங்கள் நம்முடைய உடலில் எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சும்மா சாதாரணமா கேட்பாங்க, சூடு சொல்ல இருக்கடா உனக்கும்பாங்க. சூடு இருந்தாதான் வேலை செய்யும். ஆமாங்க, அதேதான் வார்த்தை கேட்பாங்க. பெரியவங்க திட்டுறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமாங்க, ஒவ்வொரு பழங்கால வார்த்தைகளுக்குமே அர்த்தம் இருக்கு. என்னடா எதை கேட்டாலும் மரமே நிக்கிறேன்பாங்க. சிறப்புங்க, சிறப்பு. வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்குங்களா? ஐயா, உடம்புல நல்ல சூடு கெட்ட சூடு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நல்ல சூடு கெட்ட சூடு மிக எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாங்கம்மா. நம்ம வெயில்ல போயிட்டு வரோம், வெயில் காலம், வெயில்ல போயிட்டு வரோம், இது மூலயமா நம்முடைய உடல்ல சூடு ஏற்படுது அப்படின்னா இது நல்ல சூடு. ஏசி ரூம்ல அமர்ந்திருக்கிறோம், அது மூலயமா ஒரு சூடு ஏற்படுதுன்னா கெட்ட சூடு. எதெல்லாம் செயற்கையா வருதோ அதெல்லாம் கெட்ட சூடு, எதெல்லாம் இயற்கையா வருதோ அதெல்லாம் நல்ல சூடு. நல்ல சூட்டை நம்ம எளிமையா தணிச்சுக்கலாம். வெயில் திரிந்து வருவதால் நமக்கு உடல் சூடு ஏற்படுது அப்படின்னா எளிமையா அதை தணிச்சுக்கலாம். நம்ம ஏசி ரூம்ல உட்கார்ந்து நம்முடைய உடல் சூடடைகிறது அப்படின்னா அந்த சூட்டை தணிப்பது கடினம். உடல்ல ஆகாசம் எதுங்க? மரம், அதாவது மரம் ஆகாயம் இரண்டும் ஒண்ணுதாங்கய்யா. மரம் சார்ந்த உறுப்புகளா கல்லீரல் பித்தப்பை நம்ம சொல்லுவோங்கய்யா. நம்முடைய உடல்ல நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம்.
அந்த மருந்து மாத்திரைகள்ல அதிகப்படியா நச்சு பொருட்கள் அமைந்திருக்கும். அந்த நச்சு பொருட்களை கூட பிரித்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய உடலுக்கு இருக்கு. நம்ம ஹோட்டல், அதாவது உணவகங்கள்ல சாப்பிடும்போது பெரும்பான்மையா இன்னைக்கு துரித உணவுகள் சாப்பிடக்கூடிய வழக்கம் அதிகமாயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடிய வழக்கம் அதிகமாயிடுச்சு. அப்போ துரித உணவுகளை நாம சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த துரித உணவுகள்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை பிரித்தெடுக்கக்கூடிய பணி நம்முடைய உடலுக்கு இருக்கு. அப்போ சுத்திகரிப்பு பணியை நம்முடைய உடல் செய்கிறது. அதன் வாயிலா நம்முடைய உடலை மரம் அல்லது ஆகாயத்தோடு ஒப்பிடலாம் ஐயா. மரத்துக்கான உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் குறிப்பிட்ட சில உறுப்புகள் இருக்கு. நம்ம அடுத்த வகுப்புல அதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நன்றி. நன்றி. வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்குங்களா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நிகழ்வு. அக்குபஞ்சர் என்பது வந்து வேற ஒண்ணும் இல்ல. நம்மை நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பு தான் இது. அப்படிங்கிறது வந்து முதன்மையானது. இதுல வந்து யாருக்கு வேணாலும் சந்தேகங்கள் வர வாய்ப்புண்டு. நீங்க வந்து இப்ப ஐயா வந்து சிறப்பா ஒவ்வொரு செஷனையும் வந்து நமக்கு வாரம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பஞ்சபூதத்த பத்தி ஒரு தெளிவா நமக்கு ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க. அதனால வந்து ஒண்ணையும் அதாவது எந்த அளவுக்கு பேசிக்ல சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு வந்து பஞ்சபூதத்த பத்தி நமக்கு விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இல்ல நீங்க குழுவுல கேட்டு கூட அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். இல்ல உங்க தொலைபேசியில கேட்டுனாலும் கேட்டுக்கலாம். அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதுல வந்து தொடர்ந்து இந்த வகுப்புல வந்து தொடர்ந்து வாங்க. அக்குபஞ்சர் என்பது வந்து இன்னைக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம இன்னைய காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு நிகழ்வு. எனவே இந்த நிகழ்வுல உள்ளவங்க தொடர்ந்து இந்த பயிற்சி முறையில எடுத்துக்கங்க. தொடர்ந்து வாங்க. இது ஏன்னா பேசிக் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லக்குள்ள நம்ம உடலை சார்ந்த எல்லா விஷயங்களும் உங்கள உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது, நம்ம எப்படி அந்த பல்ஸ் டயக்னைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு இந்த நிகழ்வு வந்து கத்துக்குங்க. இதுல உள்ள சந்தேகங்கள் இருந்தா உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் அடுத்தடுத்த செஷன் இருக்கும். நேரமின்மை காரணமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் அப்பப்ப டவரு கொஞ்சம் கிளியரா வரல. அதனால இந்த பஞ்சபூதங்கள் 5 அப்படியே கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார். சரிங்கய்யா, உறுதியா. அதாவது நம்ம 5 பஞ்சபூதங்கள் நம்முடைய உடலில், அது 5 பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது. எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நிலத்துல இருந்து பார்க்கணும். நிலத்தினுடைய தன்மைகள் வந்து கெட்டித்தன்மை நிலத்துக்கு இருக்கு. நிலத்துல நம்ம எதை போட்டாலும் ஒரு விதை போடுறோம் அப்படின்னா அந்த விதையை செடியாக்கக்கூடிய தன்மை நிலத்துக்கு இருக்கு. ஒரு பொருள் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழ தோலை நம்ம நிலத்துல போடுறோம் அப்படின்னா அந்த வாழைப்பழ தோலை மக்க வைக்கக்கூடிய ஆற்றல் நிலத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு பொருளை ஆக்கக்கூடிய ஆற்றலும் நிலத்துக்கு இருக்கு, அழிக்கக்கூடிய ஆற்றலும் நிலத்துக்கு இருக்கு. நம்முடைய உடல்ல நிலம் எப்படி பயன்படுகிறது அப்படின்னா, நம்ம ஒரு உணவை உட்கொள்கிறோம். உட்கொண்ட உணவை செரிமானம் செய்யக்கூடிய, அதாவது ஒரு விதையை போல நம்முடைய உடலை சத்து பொருட்களாக மாற்றக்கூடிய ஆற்றலும் நிலத்துக்கு இருக்கு. ஒருவேளை நம்முடைய உடலுக்கு பொருந்தாத உணவாக இருக்கும் பட்சத்துல வாந்தி மூலமாகவோ அல்லது வயிற்றுப்போக்கு மூலமாகவோ வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் நிலத்துக்கு இருக்கு. நிலம் என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது. அடுத்ததா காற்று. நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று பயன்படுகிறது. காற்றினுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல நிலையா இருக்காது. இடம் விட்டு இடம் நகரக்கூடிய தன்மை காற்றுக்கு இருக்கு. அதே தன்மை நம்முடைய உடலிலும் இருக்கு. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். இதன் வாயிலாக காற்று என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடலில் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நீர். அடுத்து நீர் வந்து திடமான வடிவம் இல்லாதது. அதே மாதிரி ஒரு பொருளை சுத்தப்படுத்த கழுவ, அதாவது நம்ம அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நீரை பயன்படுத்துவோம். அதே மாதிரி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற நீர் பயன்படுகிறது. அடுத்ததாக மரம். மரத்தையும் ஆகாயத்தையும் ஒன்று என்று சொல்வோம். மரம் எப்படி பயன்படுது அப்படின்னா காற்றை சுத்தப்படுத்த, மண்ணை ஒரு திடமாக பிடித்து வைக்க மரம் பயன்படுகிறது.
நம்முடைய உடல்ல சுத்திகரிப்பு பணி, நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய உடலுக்கு சில நேரங்கள் பொருந்தாத உணவுகளையும் நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்துல அந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை பிரித்தெடுத்து சத்து பொருட்களை நம்முடைய உடலுக்கு அனுப்பக்கூடிய வேலையை நம்முடைய உடலில் மரம் என்கிற பஞ்சபூதம் செய்கிறது. நம்ம மரத்தையும் ஆகாயத்தையும் ஒரே பஞ்சபூதம், அதாவது ஒன்றாக நம்ம அக்குபங்சர் அடிப்படையில பார்ப்போம். நெருப்பு என்பது வந்து வெப்பத்தன்மை உடையது. எந்த பொருளை போட்டாலும் அதை அழிக்கக்கூடிய தன்மையுடையது. அதாவது ஒரு பொருளை போடுறோம் அப்படின்னா அதை இன்னொரு நிலைக்கு மாற்றுது. ஒரு எரியக்கூடிய ஒரு பொருளை போடுறோம் அப்படின்னா அந்த பொருள் எரிந்து காற்று வடிவம் அடைகிறது, வாயு வடிவம் அடைகிறது. அப்போ நம்முடைய உடலிலும் நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பு என்ன செய்யும் அப்படின்னா, நாம் உண்ணக்கூடிய உணவை செரிமானம் செய்து இன்னொரு பொருளாக, அதாவது கழிவாகவும் சத்து பொருட்களாகவும் மாற்றக்கூடிய வேலையை இந்த நெருப்பு செய்கிறது. நாம் அன்றாடம் இயங்குவதற்கான ஒரு சுறுசுறுப்பு தன்மையை நமக்கு நெருப்பு என்கிற பஞ்சபூதம் சொல்லி தருகிறது. அக்குபங்சர் அடிப்படையில பஞ்சபூதங்களை வரிசைப்படுத்துறோம். முதல்ல தோன்றக்கூடிய பஞ்சபூதமாக நெருப்பை சொல்லுவோம். நெருப்புக்கு அடுத்து நிலம் தோன்றுகிறது. நிலத்துக்கு அடுத்து காற்று தோன்றுகிறது. காற்றுக்கு அடுத்து நீர் தோன்றுகிறது. நீருக்கு அடுத்து மரம் தோன்றுகிறது. இதுதான் அக்குபங்சர் அடிப்படையில பஞ்சபூதங்களுக்கான வரிசை. அடுத்த வகுப்புக்கு வரும்போது இந்த பஞ்சபூதத்துக்கான வரிசையை மட்டும் நினைவுல வச்சுக்கிட்டா போதுமானது. அதாவது பஞ்சபூதங்களுடைய தன்மை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைய வகுப்புல சொல்லும் போது சொல்லிக் கொடுக்கும் போது புரிஞ்சிருக்கும் நல்லாவே. பஞ்சபூதங்களுடைய வரிசை, இந்த வரிசை மட்டும், முதல்ல நெருப்பு தோன்றுது, இறுதியா மரம் முடியுது. இந்த 5 பஞ்சபூதத்தினுடைய வரிசையை மட்டும் ஒரு முறை பார்த்து நினைவுல வச்சுக்கிட்டு வரும்போது அடுத்த வகுப்பு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய நமக்கு அற்புதமாக இந்த செஷனையே நமக்கு வந்து சிறப்பா கொடுத்திருக்கிறாங்க. நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகளை பற்றி சென்ற வாரம் தொடக்க பயிற்சியையும், இன்று நமக்கு பஞ்சபூதங்களின் செயல்பாடுகள் பற்றி அற்புதமான விளக்கம் அளித்து சிறப்பித்த நமது காலச்சக்கரம் நிகழ்வில் சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் சங்கத்திற்கும், சிதம்பரம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அக்குபஞ்சர் வகுப்புகளின் பஞ்சபூத சக்திகளையும் நமக்கு அற்புதமாக விளக்கம் கொடுத்து விளக்கி சிறப்பித்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.